பா 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 பா. அனைவருக்கும் வணக்கங்க. பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மருதங்குடி ராஜாராம் கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு அவங்களை சந்திப்போம். அவங்களை பத்தியும் அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகளை பத்தியும் இந்த காணொலி மூலமா தெரிஞ்சுக்கலாம். என் பேர் ராஜாராமங்க. ஒரு 40 வருஷம் நம்மளோட மாடு மேய்க்கிறாங்க. திருவண்ணாமலை வரைக்கும் இந்த மாடு மேய்க்க மாட்டேன். இப்போ ஒரு 10 வருஷமா போகல. 16 வயசுல மேய்க்கிற மாடு. சரிண்ணா. திருவண்ணாமலை வரைக்கும் கொண்டு போவீங்க. இப்போ மாடு இப்ப எங்க நிக்குது? இப்ப இருக்கிறது வந்து கிராமத்துல தான் மேய்க்கிறோம். எந்த ஊருங்க அது? இது வந்து பட்டவர்த்தி பக்கம் மணல்மேடு. எங்களுக்கு சொந்த ஊரு மருதங்குடி சீர்காழி பக்கம். சரிங்கண்ணா. உள் கிராமம். இப்ப நாங்க மாடு வச்சிருக்கிறது வந்து பட்டவர்த்திக்கு பக்கம். சரிண்ணா. சரி, அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு மேய்ச்சல் கூட்டாந்து இருக்கோம். சரிண்ணா. இப்ப நம்ம கடையில வந்து மாடுகள்லாம் நீங்க வெளில கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோம். கிடையே மாட்டுக்கண்ணு தான் கண்ணு காளையா கொடுத்துருக்கோம். கண்ணு குட்டியாவும் கொடுத்துருக்கோம். நம்ம கடையில இருந்து யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? மணக்கடை அரைக்கட்டை வந்து 6 காலம் கொடுத்துருக்கான். சரி, சுமார் எத்தனை காலையில வெளில போயிடும்? இது வரைக்கும் ஒரு 30 காலம் வெளியா இருக்கு. சரி, இப்ப நம்ம கடையில இருந்து போன காலைகள் எல்லாமே நல்லா விளையாண்டு கண்டுகள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நீங்க கண்ணு நிறைய கொடுத்துருக்கோம். மாடு வாங்குறான்னு வச்சுங்களேன், ஒரு கண்டை தேர்ந்தெடுக்கணும். ஒரு கடை மாட்டு கண்ணை தேர்ந்து வச்சுங்களேன். அது எதெல்லாம் பார்த்து வாங்கலாம் அதை சொல்லுங்க. சுழி இருக்காத இருந்தா, குறப்பழுவு, எதுக்கட்டை, வால் சுழி எல்லாரும் இருந்தா கொடுத்தா நமக்கு நல்ல பேர் வரும். சரி, அப்புறம் ஒரு கண்ணை பார்த்து செலக்ட் பண்ணோம். இப்படி எல்லாம் இருந்தா செலக்ட் பண்ணலாம் தம்பி அப்படின்னா அதை பத்தி சொல்லுங்க. மூஞ்சி சுருக்கமா இருக்கும். சரிண்ணா. கால் கை ஓட்டமா இருக்கணும். 2வது நெத்தி சுழி இருக்கணும். பின்னால சுழி இருந்துடக்கூடாது, புறஞ்சு சுழியா போடாது. சரிண்ணா. இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். கடை மாடுகள்லாம் வந்து வீரியமா இருக்கு. காரணம் எல்லாமே வந்து பால் கறக்கிறதுனாலதான் கண்ணு வேகமா இருக்கிறது. இப்ப எத்தனை தலைமுறையான இந்த மாடுகளை பாக்குறது? இது எங்க அப்பா தலைமுறை, அடுத்தது என் தலைமுறை, அடுத்தது எங்க மாமன் மேய்க்கிறானா மேய்க்கலையா அந்த ஆண்டவர் தான் தெரியணும். சரிங்கண்ணா. என்னோட அது முடிஞ்சாலும் முடியுது. அதுக்கு மேல அவன் எடுத்து சொல்றத நம்ம பெருமையா பேசிக்க கூடாது இல்லையா? அதான் சொல்லிட்டு இருக்கேன். சரி, சுமார் இப்ப நம்ம கடையில எத்தனை மாடுகள்லாம் இருக்கும்? இப்ப மாடுகள்லாம் கட்டு மாடு உள்பட கண்ணுக்குட்டி கட்சியோட 400 இருந்தான். இந்த மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பால் எதுவும் கறக்க மாட்டீங்க, ஃபுல்லா கண்ணு குட்டிதான். ஃபுல்லா கட்டிதான். ஆனா இப்ப இந்த மாடு இவ்வளவு மாடு வளர்க்குறீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு என்ன லாபம்? இந்த கண்ணுக்குட்டி கரைச்சிக்கிறது தான் லாபம். இதுல என்ன லாபம் பட போதுங்க? அதுதான் லாபத்தை வச்சு அதை வச்சு நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். மாடு அழிக்க கூடாதுங்கிறதா வச்சிருக்காங்க. ஆனா நீங்க இப்ப நீங்க ஒரு 40 வருஷம் சொல்றீங்களா, நீங்க ஆரம்ப கட்டத்துல ஒரு மாடு வாங்கிருப்பீங்கல்ல, என்ன விலைக்கு வாங்கிருப்பீங்க? நான் மாடு வாங்கும் போதுங்க ஜோடி 1000 ரூபா. அது எப்பண்ணா? அது கொஞ்சம் சொல்ல முடியும்? அது ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன. சரிண்ணா. 1000 ரூபாயில இருந்து மாடு வாங்கி வைக்கிறாங்க. சரிங்க. இப்போ ஆரம்பத்துல எத்தனை மாடு நீங்க வச்சிருந்தீங்க? நாங்க வந்து ஆரம்பத்துல வந்து எங்கிட்ட இருந்த மாடு ஒரு 10-20 மாடு தான். அது திருவண்ணாமலை காட்டுல வேற ஆளுக்கு நாங்க ஓட்டி விட்டுருப்போம். திரும்பி அவங்களால மேய்க்க முடியாத காலத்துல எங்கிட்ட திருப்பி விட்டுருப்பாங்க. சரிண்ணா. அதுல இருந்து அப்புறம் நான் கிளம்பிதான் அந்த மாடை எங்க அப்பா வச்சிருந்தாங்க. அது நான் கிளம்பிதான் அந்த மாடையை புரிஞ்சு குறிப்பியானது. சரி, இப்ப நீங்க 40 வருஷம் வளர்க்க சொல்றீங்களா, அப்ப அந்த வழிகால் மாடு இருக்கு நம்மள்ட்ட இருக்குங்களா? அந்த 40 வருஷம் மாடு வழிகால் இருக்கு. சரி, இப்ப நம்ம வழிகால் மாடுகள் எல்லாமே ஜல்லிக்கட்டு போதெல்லாம் நல்லா பாஞ்சு நல்லா விரும்பி எங்க மாட்டுல புடிச்சு கொடுத்த மாடு பூரா எல்லாம் நல்லா பாயுதுங்க. சரிண்ணா, ரொம்ப சந்தோஷம். மணல் மெட்லயும் மாடு கிடையாதுங்க. சரி, மணல் மெட்ல வந்து நான் ஒரு ஆளு என்ன புத்த மாட்டு வரதான் நான் ஒரு ஆள் மாட்டிருக்காங்க. மத்த பேர் ஆட்டு மாடு கிடையாது. சரிங்க. காரு உள்ள சுத்தமா மாடு கிடையாது. காரு குடிக்கிற ஊர்ல நிறைய காணிச்சு அது இல்ல. சரிங்க. இது பூரா போன ஒரு மாடு. இப்ப நான் மட்டும் தான் சீர்காழி சார்க்காக கிடையாது. நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். சித்தம் இல்ல வாசங்கிற ஒரு ஆள் மாடு வச்சிருக்காரு. சரிங்க. வேற இங்க யாச்சும் மாடு கிடையாது. அப்படியே கிழக்கிறதுக்குன்னா சீர்காழி கிழக்க 2-3 பேர் மாடு இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு. இதான் இருக்குங்க. நால்காவில இங்க யாரு மாட்டிலும் இல்லாத மாடு எங்கிட்ட இருக்குங்க. உங்க பழைய வர்க்க மாடு சொல்றீங்களா? ஒண்ணு 2 காமிக்க முடியுமாண்ணா? கொஞ்சம் வாங்க இருங்க காட்டுறோம். அது காமிங்கண்ணா. இது வந்து அள்ளி விழாத்து மாடு சேர்ந்த மாடு. எதுனா இந்த மாடு அள்ளி விழாகம் சீர்காழி கிழக்க அந்த மாடு இருக்கு பாருங்க. இது வந்து காருக்குடி மாடு. இந்த மாடு எத்தனை ஈதனை போட்டிருக்கோம்? இது மாடு இப்ப 6 கண்ணு 7 கண்ணு குடிச்சிங்க போட்டாங்க. 8வது கண்ணு. 8வது கண்ணுண்ணா. சரி, அடுத்த வேற ஏதாவது காமிங்கண்ணா. பாருங்க, இந்த வழிகால வந்து உத்தமகாலத்துல செல்லக்கண்ணு சொல்லுவாங்கல்ல, உங்க மாட்டு மாடு அப்ப உள்ள மாடு வழிகால உள்ள மாடு இது. ஆமா. ஓ, அந்த வர்க்கத்துல உள்ள மாடு இது நிக்குது. ஆமா. சரிண்ணா. எதுண்ணா இங்க வேற ஏதாவது காட்டுங்க. உங்கள்கிட்ட வழிகால் மாடு காட்டினா தானே நீங்களும் ஒருத்தர் சொல்லுவீங்க. ஆமா, தெரியணும்ல. ஆமாண்ணா. இதெல்லாம் நீங்க கேட்கறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரி, தெரியாதுல்ல, தெரிஞ்சுக்கலாம். விஷயங்கள் தெரிஞ்சுக்க நல்ல விஷயம் தானே. நிறைய மாடு எதுண்ணா இது பூரிக்கமான மாடு. எங்க ஆதமல்ட்ட மாடுவா, இந்த ஊர் மாடுவா. இதெல்லாம் பூரிக்கமான மாடு. உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாம் எடுத்து காட்டுறதெல்லாம் பூரிக்கமான மாடு. நம்ம ஊரோட பூர்வீகமான மாடு. பூரிக்கமான மாடு இந்த மாடு. ஆமா. சரி, வேறண்ணா. இந்த போய் மரமாடு. ஆமாண்ணா. இது வழிகால வாங்கினது வந்து 60 ரூபா சோடி. ஒரு ஆள் வாங்கினாரு. அந்த 60 ரூபா மாடு. இது 60 ரூபாய்க்கா? சோடி 60 ரூபாய்க்கு 30-60 ரூபாய்க்கு வாங்கின மாடு. எத்தனை வருஷம் மாடினா? அது ஒரு 40 வருஷத்துக்கு மேல இருக்காது. ஓ, அதோட வழிகால் மாடு நிக்குதுங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆமா ஆமா. அந்த மாடு 15 கண்ணு போட்டுருக்கு. எல்லாம் வெறி கிட்ட போனதா ஒரு கால கண்டு போட்டு இறந்து போச்சு. அதெல்லாம் வந்து பழைய வர்க்க மாடு. அந்த வர்க்கத்து பல்லே கிடையாது சுத்தமா. ரொம்ப பழமை இது. ஆமா, ரைட்டுங்க. கண்டு போட்டுருங்க. அது இந்த மாதிரிலாம் மாடெல்லாம்
பொறுக்கி வச்சிருக்க முடியாது. ஊருக்கு கரெக்டாக சொல்லி அந்த வடிகால் மாடு உங்கள்கிட்ட மட்டும் தான் நிற்குது. இந்த ஆகாரமான மாடு மணல் மேட்டுக்கு பக்கம் என்ன அவர் மாடு அது 60 வருஷத்துக்கு மேல இருக்கும் வடிகால். இது நம்மள்ட்ட நிக்குது. நம்மகிட்ட நிக்குது. அதாவது வடிகால உள்ள இந்த ஒண்ணு உனக்கு நிக்குது. என்கிட்ட நிக்குது எல்லாம். அதை கண்டு தானே அது. ஆமாங்க, இடேரி கண்டு. பரவாயில்ல. இப்ப பழைய வர்க்க மாடுகள் இப்போ எல்லாமே இப்ப உங்கள்கிட்ட இருக்கு. பூரா மாடு. அதெல்லாம் எந்த காலத்துல பண்ண மாடு. சரிண்ணே. இந்த மாடு வந்து இந்த மாட்டுக்காரர் புத்தமான தான். தம்பி ஊருக்கு பக்கம் தான். ரொம்ப கடுப்பான ஆளு. அதாங்க இப்ப உள்ள மாடு எதுவும் கிடையாது. இந்த மாடு 15 கண்டு போட்டுருச்சு. எதுனா 15 கண்ணு காலக்கண்ணு தான். எங்க வந்துருந்தோம் பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மருதங்குடி ராஜாராமன் கடைக்கு தான் வந்துருந்தோம். இன்னைக்கு அந்த அண்ணனை பத்தியும் அந்த அண்ணன்ட்ட என்னென்ன மாடுகள் இருக்கு, பழைய வர்க்க மாடுகள் பத்தி ரொம்ப தெளிவான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டாங்க. இதுல உள்ள உங்களுக்கு மாடுகள் கண்டுகள் ஏதாவது தேவைப்பட்டா நீங்க அண்ணனை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆனா இப்போ உங்களை வந்து இப்போ பாக்கணும்னா எங்க வந்து பாக்கலாம்? என்ன வந்து பாக்கணும்னா இந்த ஏரியாவில தான் இந்த 3-4 கிராமத்துல தான் பாக்கலாம். இல்ல முகவரி சொல்லுங்க. சீர்காழி தான் தாலுக்கா எங்களுக்கு. இப்ப மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா. என்ன ஊர் நீங்க? நம்ம சொந்த ஊர் மருதங்குடி தான். இப்ப மருதங்குடியில வந்து ராஜாராம் கேட்டா தெரியுமா? தெரியும். அங்க வந்து கேட்டாவே மாடுகள் எங்க வைக்க சொல்லிடுவாங்க. புங்கனூர்ல வந்து கேட்டாலே தெரியும். வைத்தீசம் கோயிலுக்கு பக்கம் பொங்கனூர் கடையில வந்து டீ கடையில கேட்டா கூட சொல்லுவாங்க. சரி. அப்புறம் என்ன விளாவரே சொல்லி தரலாம். சரி. அங்க வந்து விசாரிச்சா உங்களுக்கு சொல்லிடுவாங்க. தகவலை வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி ரொம்ப நன்றி. இடைக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்கிட்ட வந்து நீங்க வரைக்கும் எனக்கு ரொம்ப மனசு திருப்தி. சரிண்ணா. நீங்க இன்னும் வந்து நீண்ட ஆயுளோட இருக்கணும். இன்னும் மாடுகளை நிறைய வளர்க்கணும். நிறைய மாடு அடிக்கடி உங்களையும் பார்க்கணும். சரி, கண்டிப்பா உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்க உங்க கடையில இருந்து மாடுகள் யாராவது கேட்டாங்க, கண்டுகள் கேட்டாங்கன்னா கொடுக்குறோம். கொடுக்குறேன். ரைட்ண்ணா. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.